அடுத்ததாக சிறப்பு பேச்சாளர் அக்கா ரத்னா அவர்கள் மகளிர் மாநில பாசறை ஒருங்கிணைப்பாளர், மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் நம்முடன் பேச அழைக்கிறேன். உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து நில், கூடி செயல் செய்ய பழகு, நாம் தமிழர். அதாவது நான் கையில் ஒரு பேப்பர் கொண்டு வந்திருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, விட்டடிக்கிறதுக்கு இல்லை. இந்த சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் பேசுவதற்கு இந்த ஒரு மேடை பத்தாது. தமிழ்கள் வேற மிக குறைவான நேரம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் மிக முக்கியமாக என்னென்ன கருத்துக்களை பேசணும் என்பதற்காக ஒரு குறிப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதற்கானது தான். ரொம்ப அருமையாக தங்கை சௌமியா அவர்கள் தமிழனுடைய வரலாறை ஏன் படிக்க விடாமல் இந்த அரசாங்கங்கள் பண்ணுது அப்படின்றத ரொம்ப தெளிவாக அருமையாக சொன்னாங்க. அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அதோட பெரியார் எனும் நாற்காலியை தங்கை அருமையாக உடைத்தெறிந்தாங்க. இப்போவும் சொல்கிறோம், பெரியார் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கலாம், ஆனால் அவர் எங்களுக்கு தலைவர் அல்ல. எங்களின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் மட்டுமே. முதல்ல இப்போ இங்க நாம் தமிழர் கட்சியின் உறவுகள் அமர்ந்து கொண்டு இருக்காங்க. மற்றவர்கள் எல்லோரும் இங்கே நின்று வேடிக்கை பார்த்து இந்த பிள்ளைகள் என்னதான் சொல்றாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லி நின்று பார்த்துட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்கீங்க. மிக்க நன்றி. ஆனால் எனக்கு என்ன வருத்தமாக இருக்குது அப்படின்னா, எது சரி எது தவறென்று எங்களது பெற்றோர் எங்களை விட வயதில் மூத்தவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய காலம் போய் இன்னைக்கு எங்கள் பிள்ளைகள், உங்களை விட சிறிய வயது பிள்ளைகள், நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் அரசியல் என்ன என்பதை. இதை நான் வருத்தமாக கூட நினைக்கல. அப்படியான ஒரு தலைவரை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அவருடைய பிள்ளைகள் என்பதனாலேயே எங்களுடைய அரசியல் கருத்துக்கள் ஆழமானதாகவும் தெளிவானதாகவும் அடுத்த தலைமுறைக்கு தேவையுள்ளதாகவும் இருக்கிறது. அதைத்தான் எங்களோட பெற்றோர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இப்போ வருகின்ற ஏப்ரல் 19 பாராளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. இதில் நீங்கள் பல பேர் குழப்பத்தில் இருப்பீங்க. நம்ம யாருக்கு வாக்கு செலுத்தலாம், யார் சரியானவர்களாக இருப்பாங்க, யாருக்கு வாக்கு செலுத்தலான்ற ஒரு குழப்ப நிலையில் இருப்பீங்க. நாங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கூட கேட்கல. யார் சரியானவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அரசியல் பொதுக்கூட்டமாக, ஒரு அரசியல் பாடம் உங்களுக்கு எடுக்க போகிற ஒரு பொதுக்கூட்டமாக இது இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ பிஜேபியும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஒரு பக்கம், திமுக காங்கிரஸ் அதன் கூட்டணிகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியினர் தனித்து மக்களை மட்டுமே நம்பி மக்கள் கூட்டணியில தனியாக ஒரு பக்கம். இதுல யார் பலசாலின்னு நினைக்கிறீங்க? 10 பேரோட நிக்கிறவன் பலசாலியா? ஒற்றை ஆளாய் உங்களை நம்பி உங்கள் முன்னே நிற்கின்ற அந்த வீரம் செறிந்த மகன் எமது அண்ணன் சீமான் அவர்கள் வலிமையானவரா என்பதை நீங்கள் சிந்திங்க. நீங்க சொல்றீங்க பிஜேபி வேற, பிஜேபி எதுக்குது திமுக அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. காங்கிரஸ் வேற, பிஜேபி காங்கிரஸ் வேற, திமுக அதிமுக வேறன்னு சொல்றீங்க. உண்மை அதுவல்ல அன்பு சொந்தங்களே. அனைத்து கட்சிகளும் ஒன்னே தான். நீங்க சிந்தனை செய்து பாருங்க. பிஜேபியும் காங்கிரஸும் ஒண்ணுதான். ஏன்னா மக்கள் விரோதமாக இருக்கக்கூடிய அத்தனை சட்டங்களையும், அதாவது CAA, NRC, அடுத்தது ஹைட்ரோ கார்பன், நியூட்ரினோ திட்டம், புதிய கல்விக் கொள்கை, இவை எல்லாவற்றையும் தொடங்கி வைத்தது காங்கிரஸ். அதை ஊட்டி வளர்த்து கொண்டிருப்பது பிஜேபி. எப்படி ரெண்டும் வேற வேறன்னு சொல்றீங்க? ஒருவேளை பிஜேபி தொடங்கி வச்சுச்சுன்னா அதை முடிச்சு வைக்கிறது காங்கிரஸாக இருக்கும். ஆக மொத்தத்தில் 2 பேருடைய கோட்பாடு ஒண்ணுதான். இந்தியாவை ஒண்ணுமில்லாம செய்யணும், இந்தியாவை கூறு போட்டு விற்கணும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம்.